Hello students, இன்னைக்கு 11th standard mathsல determinants, minors, cofactors அணிக்கோவைகள், சிற்றணிக்கோவை, இணைக்காரணி இதை பற்றி படிக்கலாம். ஃபஸ்ட்டு determinant எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். If A equal to determinantனா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். If A equal to matrix A11, A12, etc. A1n, A21, A22, etc. A2n, etc. AN1, AN2, etc. AMN எனில் then determinant of A is டிட்டர்மினண்ட்டுக்கு தமிழில் அணிக்கோவை. டிட்டர்மினண்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினண்ட்னா என்ன பண்ணும், இது மேட்ரிக்ஸு. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் கோடு போடணும். அதுதான் டிட்டர்மினண்ட்டோட சிம்பிள். டிட்டர்மினண்ட் ஏ, இது டிட்டர்மினண்ட் ஏன்னு படிக்கணும். டிட்டர்மினண்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினண்ட் ஆஃப் A11, A12, எக்ஸெட்ரா A1n, A21, A22, எக்ஸெட்ரா A2n, எக்ஸெட்ரா AN1, AN2, எக்ஸெட்ரா AMN. இப்போ டிட்டர்மினன்ட்ஸ் கேன் பி டிஃபைன்ட் ஒன்லி ஃபார் ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னது, ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கும், அதுக்கு பேர் தான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நம்பர் ஆஃப் ரோஸ் வில் பி ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் காலம்ஸ். நிறையும் நிரலும் சமமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் சதுர அணிகள். அந்த மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ்க்கு மட்டும் தான் நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம், அணிக்கோவை கண்டுபிடிக்கலாம். ஃபார் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ, டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ரெட் ஆஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏக்கு இப்படி கோடு போட்டு ஏ போட்டோம்னா இதை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு படிக்கணும். Matrix is only a representation whereas determinant is a value of a matrix. மேட்ரிக்ஸுங்கிறது ரோ காலம் அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஆனால் டிட்டர்மினண்ட்டுங்கிறது அதோட மதிப்பை, வேல்யூவை கண்டுபிடிக்கிறது, ஒரு மேட்ரிக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. சதுர அணிகளுக்கு மட்டுமே அணிக்கோவைகள் வரையறுக்க முடியும். ஒரு சதுர அணி ஏயின் அணிக்கோவையை டிட்டர்மினண்ட் ஏ, அணிக்கோவை ஏ என குறிக்கிறோம். ஒரு அணி என்பது வடிவமைப்பு மட்டுமே, ஆனால் அணிக்கோவை ஒரு மதிப்பை பெற்றிருக்கும். நெக்ஸ்ட்டு மைனர்னா என்ன, கோஃபேக்டர்னா என்னன்னு பார்க்கலாம். மைனர் சிற்றணிக்கோவை, கோஃபேக்டர் இணைக்காரணி. ஏ ஈக்குவல் டு A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. மைனர் ஆஃப் A11, A11ஓட மைனர், A12ஓட மைனர், A13க்கு மைனர், அப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் மைனர் கண்டுபிடிக்கலாம். இப்போ A11க்கு மைனர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த A11 இருக்குல்ல, இந்த எலமெண்ட் அதோட காலம், அதோட ரோவை விட்டுறணும். மீதி இருக்கிற 4 எலமெண்ட்ஸை எடுத்து டிட்டர்மினண்ட்டில் போடணும். அப்போ டிட்டர்மினண்ட் ஆஃப் A22, A23, A32, A33 வந்துடும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் நடுவில் சைன் போட்டுட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ A22, A33 மைனஸ் A32, A23, இதுதான் மைனர் ஆஃப் A11. அதோட சிம்பிள் M11. A11இன் சிற்றணிக்கோவை அதுதான். அடுத்தது இணைக்காரணி எப்படின்னா, கோஃபேக்டர் இஸ் அ சைன்டு மைனர். கோஃபேக்டர்னா அது ஒரு சைன்டு மைனர். இணைக்காரணிங்கிறது தகுந்த குறியிடப்பட்ட சிற்றணிக்கோவை இணைக்காரணி எனப்படும். கோஃபேக்டர் ஆஃப் A11 இஸ், அதோட சிம்பிள் இந்த கேபிட்டல் A11. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, -1 ஹோல் பவர் இந்த 1 + 1 M11 -1 போட்டு இந்த கீழே கொடுத்துருக்கல இந்த சப்ஸ்கிரிப்ட், இந்த 1 + 1 ஆட் பண்ணணும், பக்கத்தில் இந்த மைனரை போடணும். அதனால தான் அது சைன்டு மைனர். இந்த மேலே இருக்க பவர் வந்து ஈவன் நம்பராக வந்துச்சுன்னா இது ப்ளஸ் ஆகிடும், இது ஆட் நம்பராக வந்துச்சுன்னா இது மைனஸாக இருக்கும். இப்போ கோஃபேக்டர் ஆஃப் A11 என்னன்னு பார்க்கலாம். -1 ஹோல் பவர், இங்கே 1 இருக்குல்ல, அதனால் 1 + 1, அப்போ -1 ஹோல் ஸ்கொயர். M11 என்னது, டிட்டர்மினண்ட் ஆஃப் A22, A23, A32, A33 ஈக்குவல் டு -1 ஸ்கொயர் பண்ணால் +1. ஸோ இங்கே A22, A23, A32, A33 மட்டும் இருக்கும். இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். A22, A33 மைனஸ் சைன் நடுவில் போடணும், A32, A23, இதுதான் கோஃபேக்டர். நெக்ஸ்ட்டு மைனர் ஆஃப் A12. மைனர் ஆஃப் A12னா M12. அது என்ன பண்ணணும், அந்த காலம், அந்த ரோ A12 இருக்கிற காலம், A12 இருக்கிற ரோவை விட்டுட்டு மீதி இருக்கிறது A21, A23, A31, A33 இது கால்குலேட் பண்ணணும். இதை போட்டுக்கிறோம் டிட்டர்மினண்ட்டில். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் A33, A21 மைனஸ் A31, A23. அதுக்கு கோஃபேக்டர் கேபிட்டல் A12, அதுக்கு சிம்பிள் -1 ஹோல் பவர், இந்த இதை சப்ஸ்கிரிப்டை ஆட் பண்ணணும், 1 + 2, பக்கத்தில் M12. -1 ஹோல் க்யூப், ஆட் பவர் வந்துச்சுன்னா மைனஸ், ஸோ இதுக்கு மைனஸ். இந்த A21, A23, A31, A33 இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த மைனஸ் சைன் வெளியில், A21, A33 மைனஸ் A31, A23. நெக்ஸ்ட் மைனர் ஆஃப் A13. A13ங்கிறது இந்த எலமெண்ட், இந்த காலம் இந்த ரோவை விட்டுடணும். மீதி இருக்கிறது A21, A22, A31, A32, A21, A22, A31, A32, இதோட சிம்பிள் M13. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் A21, A32 மைனஸ் A31, A22. கோஃபேக்டர் இதுக்கு A13 ஈக்குவல் டு -1 ஹோல் பவர், இது 1 + 3, இந்த M13.
மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஃபோருங்கிறது ப்ளஸ்ஸு. அப்புறம் மீதி இருக்கிறது A21 A22 A31 A32. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் A21 A32 மைனஸ் A31 A22. அதுதான் கோஃபேக்டர் ஆஃப் A13. நெக்ஸ்ட்டு மைனர் ஆஃப் A21 இங்கே இருக்குது. இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு மீதி இருக்கிறது A12 A13 A32 A33. A12 A13 A32 A33. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் A12 A33 நடுவில் மைனஸ், அப்புறம் இது A32 A13. கோஃபேக்டர் ஆஃப் A21ங்கிறது கேபிட்டல் A21 மைனஸ் ஒன் ஹோல் பவர், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் 2 + 1 M21 மைனஸ் ஒன் ஹோல் கியூப்ங்கிறது மைனஸ். ஸோ இங்கே மைனஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் A12 A33 மைனஸ் A32 A13. நெக்ஸ்ட்டு மைனர் ஆஃப் A22ங்கிறது இந்த எலமெண்ட். அப்போ இந்த ரோ இந்த காலமை விட்டுறணும். மீதி இருக்கிறது A11 A13 A31 A33. A11 A13 A31 A33. அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிப்ளை A11 A33 மைனஸ் A31 A13. கோஃபேக்டர் இதுக்கு A22னால மைனஸ் ஒன் ஹோல் பவர் 2 + 2 M22. அப்போ மைனஸ் ஒன் ஹோல் பவர் 4 அது ப்ளஸ் ஆகிடும். இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் A11 A13 A31 A33 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் A11 A33 மைனஸ் A31 A13. நெக்ஸ்ட்டு மைனர் ஆஃப் A23ங்கிறது இந்த எலமெண்ட். இந்த ரோ இந்த காலமை விட்டுறணும். மீதி இருக்கிறது A11 A12 A31 A32 A11 A12 A31 A32. அதுக்கு டிட்டர்மினன்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் A32 A11 மைனஸ் A31 A12. கோஃபேக்டர் ஆஃப் A23ங்கிறது கேபிட்டல் A23 ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஹோல் பவர் 2 + 3 × M23 மைனஸ் ஒன் ஹோல் பவர் 5ங்கிறது மைனஸ். இதுக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது A32 A11 மைனஸ் A31 A12. நெக்ஸ்ட் மைனர் ஆஃப் A31ங்கிறது இந்த எலமெண்ட். இந்த காலம் இந்த ரோ விட்டுறணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் A12 A13 A22 A23. டிட்டர்மினன்ட் ஆஃப் A12 A13 A22 A23 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா A23 A12 மைனஸ் A22 A13. கோஃபேக்டர் ஆஃப் A31ங்கிறது கேபிட்டல் A31 மைனஸ் ஒன் ஹோல் பவர் 3 + 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A12 A13 A22 A23. இப்போ மைனஸ் ஒன் ஹோல் பவர் 4ங்கிறது ப்ளஸ். இதோட டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணோம்னா A23 A12 மைனஸ் A22 A13. நெக்ஸ்ட் மைனர் ஆஃப் A32 M32ங்கிறது A32னா இந்த எலமெண்ட். இந்த காலம் இந்த ரோ விட்டுறணும். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A11 A13 A21 A23 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா A23 A11 மைனஸ் A21 A13. கோஃபேக்டர் ஆஃப் A32 கேபிட்டல் A32ங்கிறது மைனஸ் ஒன் ஹோல் பவர் 3 + 2 M32 மைனஸ் ஒன் ஹோல் பவர் 5ங்கிறது மைனஸ். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா A23 A11 மைனஸ் A21 A13. நெக்ஸ்ட்டு மைனர் ஆஃப் A33ங்கிறது இந்த எலமெண்ட். இந்த காலம் இந்த ரோ விட்டுறணும். மீதி டிட்டர்மினன்ட் ஆஃப் A11 A12 A21 A22. இதோட வேல்யூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் A22 A11 மைனஸ் A21 A12. கோஃபேக்டர் ஆஃப் A33ங்கிறது கேபிட்டல் A33 ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஹோல் பவர் 3 + 3 M33 மைனஸ் ஒன் ஹோல் பவர் 6ங்கிறது ப்ளஸ். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் A11 A22 மைனஸ் A21 A12. இவ்வளோ தூரம் போடுறதுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம், இந்த கோஃபேக்டர் போடுறதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் போட்டால் இந்த ஆன்சர்ஸ் வந்துடும். இங்கே மைனஸ் ஒன் ஹோல் பவர் 6 மைனஸ் ஒன் ஹோல் பவர் 5னு போடுறோம்ல, அதுக்கு பதிலாக இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ளஸில் ஆரம்பிக்கணும், அடுத்தது மைனஸ், அடுத்தது ப்ளஸ், அடுத்தது மைனஸ், அடுத்தது ப்ளஸ், அடுத்தது மைனஸ், அடுத்தது ப்ளஸ், அடுத்தது மைனஸ், அடுத்தது ப்ளஸ்னு கோஃபேக்டருக்கு முன்னாடி போட்டுக்கிட்டோம்னா, அது பக்கத்தில் மைனரை போட்டோம்னா இந்த மைனஸ் ஒன் ஹோல் பவர் 5 ஹோல் பவர் 6 அதெல்லாம் போட வேண்டாம், அப்படியே மைனஸ் சைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். லாப்லேஸ் எக்ஸ்பேன்ஷன், லாப்லேஸ் விரிவாக்கம். டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு A11 A11 ப்ளஸ் A12 A12 ப்ளஸ் A13 A13. அதாவது அந்த எலமெண்ட் A11 இது கோஃபேக்டர் A11 ப்ளஸ் எலமெண்ட் A12 கோஃபேக்டர் ஆஃப் A12 ப்ளஸ் எலமெண்ட் A13 கோஃபேக்டர் ஆஃப் A13. அந்த உறுப்பு A11 இணைக்காரணி A11, உறுப்பு A12 இணைக்காரணி A12, உறுப்பு A13 இணைக்காரணி A13. The determinant can be computed by expanding along any row or column, and it is important to note that the value in all cases remains the same. எந்த ரோ வழியாகவும் எந்த காலம் வழியாகவும் டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் ரோ வழியாகவும் கால்குலேட் பண்ணலாம், செகண்ட் ரோ வழியாக பண்ணலாம், இல்லை தேர்ட் ரோ வழியாக பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் எது வழியாகவும் பண்ணலாம். இங்கே இப்போ எக்ஸாம்பிள் 7.14 பார்க்கலாம். இவாலுவேட் மதிப்பிடுக. டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 4 -1 2. டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 4 -1 2
இப்படி கால்குலேட் பண்ணணும். இது ரெண்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 into 2 4 மைனஸ் ஆஃப் நடுவில் ஒரு மைனஸ் போட்டுக்கணும். -1 into 4. அப்போ இதோட வேல்யூ 4. இந்த மைனஸ் இது -4. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 + 4 = 8. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். டிட்டர்மினன்ட் ஆஃப் காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இதை வந்து பின்னு எடுத்துக்கலாம். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி = டிட்டர்மினன்ட் ஆஃப் காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இது ரெண்டையும் தான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, நடுவில் ஒரு மைனஸ், அதுக்கப்புறம் மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. இதை மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இந்த மைனஸ், இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா = 1. Next example 7.15 எடுத்துக்காட்டு 7.15 compute all minus cofactors of A and hence compute determinant A if A = 1 3 minus 2 4 minus 5 6 minus 3 5 2. Also check that determinant A remains unaltered by expanding along any row or any column. A = 1 3 minus 2 4 minus 5 6 minus 3 5 2 எனில் A என்ற அணியின் அனைத்து சிற்றணிக்கோவைகள் மற்றும் இணைக்காரணிகளை காண்க. இவற்றை பயன்படுத்தி அணிக்கோவை A-ஐ காண்க. மேலும் எந்த ஒரு நிறை அல்லது நிரலை பயன்படுத்தி விரிவுபடுத்தினாலும் அணிக்கோவை A-இன் மதிப்பு மாறுவதில்லை என சரிபார்க்க. என்னென்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? எல்லாம் மைனஸ் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்புறம் டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிக்கணும். அப்புறம் டிட்டர்மினன்ட் A எந்த ரோ எந்த காலம் வழியாக கேல்குலேட் பண்ணாலும் சேஞ்ச் ஆகலை, அதே வேல்யூ தான் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இப்போ A = 1 3 minus 2 4 minus 5 6 minus 3 5 2. M11ங்கிறது இந்த எலிமெண்ட்டோடது. இந்த காலம் இந்த ரோ எடுத்துக்கிட்டோம்னா -5 6 5 2. இதை கால்குலேட் பண்ணோம்னா -10 -30 -40. நெக்ஸ்ட் M12க்கு இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டு 4 6 -3 2. இதை கால்குலேட் பண்ணோம்னா 2 into 4 8, நடுவில் ஒரு மைனஸ், -3 into 6 -18, 8 + 18 26. அடுத்தது M13 இந்த காலம் இந்த ரோ விட்டுறணும். 4 -5 -3 5. இதை கால்குலேட் பண்ணோம்னா 20 மைனஸ் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் +15. ஸோ 20 - 15 5. நெக்ஸ்ட் M21 இந்த எலிமெண்ட் இந்த ரோ இந்த காலம் விட்டுறணும். 3 - 2 5 2. இது கால்குலேட் பண்ணோம்னா 2 into 3 6 மைனஸ் நடுவில் ஒரு மைனஸ் இருக்கும். இது -10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +10 ஆகிடும் 16. அடுத்தது M22 இதுக்கு இந்த காலம் இந்த ரோ விட்டுறணும். 1 -2 -3 2. இதை கால்குலேட் பண்ணோம்னா 2 மைனஸ் நடுவில் இருக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் +6. ஸோ 2 - 6 -4. நெக்ஸ்ட் M23 இதுக்கு இந்த காலம் இந்த ரோ விட்டுறணும். 1 3 -3 5. 5 into 1 5, நடுவில் ஒரு மைனஸ், இது ஒரு -9. இப்போ 5 + 9 14 ஆகிடும். அடுத்தது M31 இதுக்கு இந்த காலம் இந்த ரோ விட்டுறணும். 3 - 2 -5 6. இதை மல்டிப்ளை பண்ணால் 18, நடுவில் ஒரு மைனஸ், இதை மல்டிப்ளை பண்ணால் +10. ஸோ 18 - 10 8. அடுத்தது M32 இந்த எலிமெண்ட்டுக்கு இந்த காலம் இந்த ரோ விட்டுறணும். 1 - 2 4 6. அப்போ 6 into 1 6 மைனஸ் -8 6 + 8 14. அடுத்தது M33 இந்த எலிமெண்ட்டுக்கு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா 1 3 4 -5. அப்போ -5 -12 -17. கோஃபேக்டர் இணைக்காரணிகள் என்ன? ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் போட சொன்னேன். ஸோ இது -40ங்கிறது அதே -40 இருக்கும். ஏன்னா முன்னாடி ஒரு ப்ளஸ் தான் போட போகிறோம். -40. இது மைனஸ், அடுத்தது -26. இது +5. இது -16. இது -4. இது -14. இது 8. இது -14. இது -17. முன்னாடியே சைனை சேஞ்ச் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். சைனை வந்து ப்ளஸ் மைனஸ்னு ஆல்டர்னேட்டிவாக போட்டுருவோம். இதுக்கு முன்னாடி ப்ளஸ் போடணும், அப்போ அப்படியே -14 இருக்கும். இதுக்கு முன்னாடி மைனஸ் போடணும், அப்போ -26 ஆகிடும். இது ப்ளஸ் போடணும், அதனால் +5 அப்படியே இருக்கும். இது மைனஸ் போடணும், -16. இது ப்ளஸ் போடணும், அதனால் அதே -4. இது மைனஸ் போடணும், அப்போ -14. இது ப்ளஸ் போடணும், அப்படியே 8ன்னு இருக்கும். இது மைனஸ் போடணும், -14. இது ப்ளஸ் போடணும், அதனால் அதே -17 இருக்கும். அதுதான் கோஃபேக்டர்ஸ் இணைக்காரணிகள். இப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எனி காலம் எனி ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணால் அதே வேல்யூ தான் அப்படின்றத செக் பண்ணணும். இப்போ டிட்டர்மினன்ட் A = அந்த மேட்ரிக்ஸை டிட்டர்மினண்ட்டாக போட்டுக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 3 -2 4 -5 6 -3 5 2. இப்போ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா A11 இன்ட்டு கோஃபேக்டர் A11 ப்ளஸ் A12 இன்ட்டு கோஃபேக்டர் A12 ப்ளஸ் A13 இன்ட்டு கோஃபேக்டர் A13. இது எக்ஸ்பேண்டிங் அலாங் R1 ரோ 1 வழியாக விரிவுபடுத்த. இப்போ 1 இன்ட்டு இது வந்து -10, இது -30. அடுத்தது +3 இன்ட்டு இது 8, நடுவில் ஒரு மைனஸ் வரும். இந்த -18னா +18 ஆகிடும்.
இது வந்து செகண்ட் எலிமெண்ட் கோஃபேக்டர், இது ப்ளஸ் இது மைனஸ். அப்போ இது என்ன ஆகிடும், முன்னாடி ஒரு மைனஸ் வந்துடும். ஸோ அந்த மைனஸ் இங்கே வந்துடும். அடுத்தது ப்ளஸ் இந்த -2, இதோட கோஃபேக்டர் 20 - 15, 20 - 15. ஸோ என்ன ஆகும், 1 × -40, இது வந்து -26 வருது. அந்த மைனஸ் சைனை தான் நம்ம வெளியில் எடுத்துட்டோம். -3 × 26 ப்ளஸ் -2 × 20 - 15ங்கிறது 5. இதை கால்குலேட் பண்ணோம்னா -40 -78 -10 -128. ஈஸியாக சொல்கிறதுனா நான் இப்போ இந்த ஃபார்முலா படியே போகாமல் ஈஸியாக போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 × இந்த ரோ இந்த காலம் விட்டுலாம், -10, இது -30. நடுவில் மைனஸ் சைன் போடணும். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 30. அடுத்ததுக்கு மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக இதுலேயும் கோஃபேக்டர்ஸ் மாதிரி இங்கேயும் இது ப்ளஸ் இது மைனஸ் அப்படி ஆல்டர்னேட்டிவாக வரணும். -3 × அந்த கோஃபேக்டருக்கு பதிலாக தான் இங்கே எடுத்துக்கிறோம். 3 × 8, நடுவில் ஒரு மைனஸ், இது ஒரு -18 ஆகுதா, அப்போ +18 ஆகிடும். அடுத்தது -2, இதில் இருக்க -2 × இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டோம்னா 20 -3 × -5 +15. அப்போ என்ன ஆகும், 1 × இது -40 -3 × இது 26 -2 × இது 5. அப்போ என்ன ஆகும், இது -40, இது -78, இது -10 ஆட் பண்ணோம்னா -128. இதுதான் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணது. அதே மாதிரி இப்போ காலம் வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனா A11 × கோஃபேக்டர் A11 ப்ளஸ் A12 × கோஃபேக்டர் A12 ப்ளஸ் A13 × கோஃபேக்டர் A13. இப்போ இது 1, இதோட கோஃபேக்டர் 14 -14 ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். அடுத்தது +4 × இதோட கோஃபேக்டர் 6 -10 +10 6 + 10 வந்துடும். இது வந்து செகண்ட் எலிமெண்ட்னால முன்னாடி ஒரு மைனஸ், அப்போ இது -16 ஆகிடும். 4 × -16 ப்ளஸ் -3 × இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டோம்னா 18 மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும் -10 18 - 10, இது கோஃபேக்டர் ப்ளஸில் வரணும். ஸோ -24 இங்கே போடுறேன். 1 × இதோட கோஃபேக்டர் -10 -30 -10 -30. அடுத்தது இந்த ஃபார்முலா படி இங்கே ப்ளஸ் A21ங்கிறது 4, அந்த காலம் அந்த ரோ அந்த காலமை விட்டுட்டோம்னா 6, இது -10 6 -10. இந்த கோஃபேக்டருக்கு முன்னாடி ஒரு மைனஸ் சைன் போடணும் ஆல்டர்னேட்டிவ்னால. அடுத்தது ப்ளஸ் A31ங்கிறது -3 இன்ட்டு இந்த ரோ இந்த காலமை விட்டுட்டோம்னா 18 மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 10. ஸோ 18 - 10. இப்போ இதை கால்குலேட் பண்ணோம்னா இது -40, இது வந்து +10 ஆகிடுமா. 6 + 10 16, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ இது -16 -16 × 4 -64. அடுத்தது -3 × 18 - 10 8 8 × -3 -24. இது 3 ஆட் பண்ணால் -128. இதை சிம்பிளாக போடுறதுனா காலம் வைஸ் வந்து இப்படி போட்டுக்கலாம். 1 × இந்த கோஃபேக்டரில் யூஸ் பண்ணோம், நம்மளாவே அப்படியே கால்குலேட் பண்ணுறதுனா 1 × இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டோம்னா -10 1 × -10 -30. அடுத்ததுக்கு மைனஸ் போடணும். -4 × இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா 6 -10 6 + 10. அடுத்தது -3 × இந்த -3 × 18 -10 18 -10. அப்போ 1 × -40 -4 × 16 -3 × 8 அதே தான் வரும் -128. ஸோ இந்த ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் -128, காலம் வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் -128. அப்போ எந்த பக்கமாக விரிவுபடுத்தினாலும் டிட்டர்மினன்ட் A மதிப்பு சமம், மதிப்பு மாறாது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 7.16 எடுத்துக்காட்டு 7.16. ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் A if A equal to மேட்ரிக்ஸ் A 0 sin alpha cos alpha sin alpha 0 sin beta cos alpha minus sin beta 0. இப்போ டிட்டர்மினன்ட் A அணிக்கோவை A கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த சிம்பிள் மாற்றிக்கணும். 0 sin alpha cos alpha sin alpha 0 sin beta cos alpha minus sin beta 0. இப்போ ஃபஸ்ட்டு 0 × 0, இது என்ன ஆகும், மைனஸ் இந்த மைனஸ் நடுவில், அப்புறம் -sin beta. அடுத்ததுக்கு செகண்டுக்கு மைனஸ் போடணும். இந்த sin alpha இந்த காலம் இந்த ரோ விட்டோம்னா 0 × sin alpha 0, நடுவில் ஒரு மைனஸ் cos alpha sin beta ப்ளஸ் cos alpha × sin alpha × -sin beta, நடுவில் ஒரு மைனஸ் cos alpha × 0 0.
இது வந்து ஜீரோவோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான். ஸோ ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு இந்த மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா, அதுக்கப்புறமா இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா ஈக்குவல் டு இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா ரெண்டுமே சேம் டேர்ம்ஸ். ஸோ மைனஸ் பண்ணால் ஜீரோ. இவ்வளோ நேரம் பார்த்தது லாப்லேஸ் எக்ஸ்பான்ஷன் படி எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு. இப்போ சாரஸ் ரூல்னு இன்னொரு ரூல் இருக்குது, அதுபடி எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது. இவாலுவேஷன் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆர்டர் 3 பை யூசிங் சாரஸ் ரூல். சாரஸ் விதியை பயன்படுத்தி வரிசை 3 உடைய அணிக்கோவையை மதிப்பிடல். இப்போ A ஈக்குவல் டு AIJ 3/3, ஆர்டர் வந்து 3/3 இதுக்கு A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33. இப்போ சாரஸ் ரூல் எப்படின்னா A11 A21 A31 A12 A22 A32 A13 A22 A33 அப்படியே அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிறத எழுதிடும். அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிறத அப்படியே எழுதிடுறோம். அதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு காலமை மறுபடியும் ஒரு தடவை எழுதணும், செகண்ட் காலமை அடுத்ததாக எழுதணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த ரெட்டில் இருக்கிறதெல்லாம் இந்த டயக்னல் வைஸ் ரெட்டில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும். A11 A22 A33, அடுத்தது இந்த டயக்னல் ப்ளஸ் போட்டுட்டு A12 A23 A31 A11 A12 A23 A31 ப்ளஸ் போட்டுட்டு A13 A21 A32 அப்படி டயக்னல் வைஸ் இந்த 3 டயக்னலே எழுதிட்டோம். இந்த டயக்னல் இந்த டயக்னல் இந்த டயக்னல். அடுத்தது நடுவில் மைனஸ் சைன் போட்டுட்டு இப்படி கீழே இருந்து இந்த டயக்னல் போடணும். இப்போ A33 A21 A12 ப்ளஸ் A32 A23 A11 ப்ளஸ் A31 A22 A13. மேலேருந்து டயக்னல்லாம் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கீழே இருந்து டயக்னலில் ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மேலேருந்து மார்க் பண்ணுற டயக்னல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு போடணும், நடுவில் ஒரு மைனஸ் போட்டுட்டு கீழே இருக்கிற 3 டயக்னல்ஸ் எழுதி இதோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதுதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் A. லாப்லேஸ் எக்ஸ்பான்ஷனில் கண்டுபிடிக்கிற வேல்யூவும் சாரஸ் ரூலில் கண்டுபிடிக்கிற வேல்யூ சேமாக தான் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 7.17 எக்ஸாம்பிள் 7.17. கம்ப்யூட் டிட்டர்மினன்ட் A யூசிங் சாரஸ் ரூல் இஃப் A ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 3 4 1 0 -1 2 5 -2 6. A ஈக்குவல் டு 3 4 1 0 -1 2 5 -2 6 எனில் அணிக்கோவை A இன் மதிப்பை சாரஸ் விதியை பயன்படுத்தி காண்க. இப்போ A என்ன கொடுத்துருக்காங்க, 3 4 1 0 -1 2 5 -2 6. சாரஸ் ரூல் படி என்ன பண்ணணும், இதை அப்படியே எடுத்து எழுதிடணும். 305 4 -1 2 1 2 6. அப்புறம் ஃபஸ்ட்டு காலமாக மறுபடியும் எழுதணும் 305, செகண்ட் காலமாக மறுபடியும் எழுதணும் 4 -1 -2. அப்புறம் என்ன பண்ணணும், மேலேருந்து இந்த டயக்னல் வைஸ் 3 × -1 × 6 3 × -1 × 6. அடுத்த டயக்னல் 4 × 2 × 5, நடுவில் ப்ளஸ் போட்டுட்டு 4 × 2 × 5. அடுத்தது நம்ம நடுவில் ப்ளஸ் போட்டுட்டு 1 × 0 × -2 1 × 0 × -2 இவ்வளவும் சேர்ந்து ஒரு ப்ராக்கெட்டில். அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் போட்டுட்டு கீழே இருந்து டயக்னல் 6 × 0 × 4. அடுத்தது -2 × 2 × 3. அடுத்தது 5 × -1 × 1. அதுதான் போட்டிருக்கேன். 5 × -1 × 1 -2 × 2 × 3 + 6 × 0 × 4. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா -3 × 6 -18 4 × 2 8 8 × 5 40. இது எதோட மல்டிப்ளை பண்ணாலும் 0 இருக்கனால 0. இந்த மைனஸ் இது 5 × -1 × 1 -5 -2 × 2 × 3 -12. இது 0 இருக்குது அதனால் +0. இதை கால்குலேட் பண்ணோம்னா 40 - 18 22. இந்த மைனஸ் -5 -12ங்கிறது -17 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 22 + 17 39. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, the determinant of a matrix remains unaltered if its rows are changed into columns and columns are changed into rows. That is determinant A equal to determinant of A transpose. ரோஸை காலம்ஸாகவும் காலம்ஸை ரோஸாகவும் மாற்றி எழுதினா அதுக்கு பேர் என்ன, டிரான்ஸ்போஸ். இப்படி டிரான்ஸ்போஸாக மாற்றி எழுதினாலும் டிட்டர்மினன்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. Next, second property, if any two rows or columns of a determinant are interchanged, then the determinant changes its sign but its absolute value remains unaltered. ரெண்டு ரோவையோ காலமையோ இங்கே பாருங்கள் மாற்றிருக்காங்க. A2 B2 C2 கீழே கொண்டு வந்துட்டு A3 B3 C3 மேலே கொண்டு போயிருக்காங்க. அப்படி ரெண்டு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரோ 2வையும் ரோ 3ஐயும். அப்படி ரெண்டு ரோவையோ ரெண்டு காலமையோ இன்டர்சேஞ்ச் பண்ணால் வேல்யூ மாறாது, ஆனால் சைன் மாறிடும். இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இது பாருங்கள், இது மைனஸில் இருக்குது, இதில் ப்ளஸ் இருக்குது, இது ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ் இருக்குது, இதில் இது மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. சைன் மாறிடும், வேல்யூ மாறாது. அதாவது டிட்டர்மினன்ட் A வந்து மைனஸ் டிட்டர்மினன்ட் A அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 3, if there are n interchanges of rows or columns of a matrix A, then the determinant of the resulting matrix is -1 whole power n determinant A.
இப்போ இது n இன்டர்சேஞ்சஸ் இன்டர்சேஞ்சஸ்னால் இங்கே வந்து ஒரு ரோ காலம் தானே சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நிறைய ரோஸ் காலம்ஸ் சேஞ்ச் பண்ணோம்னா அந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ -1 ஹோல் பவர் n. எத்தனை ரோ ஆர் காலம் சேஞ்ச் பண்ணுறோமோ அதை -1 ஹோல் பவர் n போட்டுட்டு பக்கத்தில் டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ. Next, property 4. If two rows or columns of a matrix are identical, then its determinant is 0. ரெண்டு ரோவோ ரெண்டு காலமோ சேமாக இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ 0. இப்போ இதில் a2 b2 c2 a2 b2 c2 ரெண்டு ரோ ஈக்குவலாக இருக்கா, அப்போ அதோட வேல்யூ 0. Next, property 5. If a row or column of a matrix A is a scalar multiple of another row or column of A, then its determinant is 0. ஒரு ரோ இல்லைன்னா ஒரு காலம் இன்னொரு காலத்தோட ஸ்கேலார் மல்டிபிள் இப்போ மல்டிப்ளை பண்ணால் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து 0. இப்போ வந்து டிட்டர்மினன்ட் இப்படி இருக்குன்னா 2 4 6 இதை 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 4 8 12. அடுத்தது ஏதோ 1 3 1 2 இப்படி இருக்குன்னா இதோட வேல்யூ 0. ஏன்னா இது வந்து இதை 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருமோ அது கிடைக்கும். அது மாதிரி ஸ்கேலார் மல்டிபிளாக இருந்துச்சுன்னா ஸ்கேலார்னா ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறது அப்படி இருந்துச்சுன்னா இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ இதோட வேல்யூ இப்போ 0. கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு 0 வந்துடும். அடுத்தது இஃப் ஆல் என்ட்ரிஸ் ஆஃப் அ ரோ ஆர் காலம் ஆர் 0 தென் த டிட்டர்மினன்ட் இஸ் 0. ஒரு ரோவோ ஒரு காலமோ ஃபுல்லாக 0 இருந்துச்சுன்னா அந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ 0. அடுத்தது the determinant of a triangular matrix is obtained by the product of the principal diagonal elements. triangular matrix எப்படி இருக்கும், இதில் மட்டும் இங்கே டயக்னலில் மட்டும் வேல்யூஸ் இருக்கும் 1 5 6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 4 3 இப்போ கீழே இது 0 இப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி இன்னொன்று இப்படி போடுவோம் 1 5 6 இங்கே மேலே 0 இங்கே ஏதாவது வேல்யூஸ் இல்லை நம்பர் இருந்துச்சுன்னா அப்போ ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், கீழே நம்பர் இருந்துச்சுன்னா அது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இது மாதிரி ரெண்டு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா இந்த டயகனல் எலமெண்ட்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வருமோ 6 × 5 30 30 × 1 30 இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 30. அதே மாதிரி இதுவும் 6 × 5 30 30 × 1 30 இதுதான் அதுக்கு ஆன்சராக வரும். அடுத்தது ப்ராப்பர்ட்டி 6. இஃப் ஈச் எலமெண்ட் இன் a row or column of a matrix is multiplied by a scalar k, then the determinant is multiplied by the same scalar k. ஒரு ரோலையோ ஒரு காலமையோ ஒரு ஸ்கேலார் கே ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூவும் கே ஆல் மல்டிப்ளை பண்ண மாதிரி வரும். டிட்டர்மினன்ட் A1 = k டிட்டர்மினன்ட் A அது மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு if A is a square matrix of order n, then determinant of AB = determinant A into determinant B. ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸு. இப்போ ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிட்டர்மினன்ட் எடுத்தால் அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா தனித்தனியாக டிட்டர்மினன்ட் எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். If AB = 0, then either determinant A = 0 or determinant B = 0. A Bயோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் A 0வாக இருக்கும், இல்லைனா டிட்டர்மினன்ட் B 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் A⁴nக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பவர் n போடுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 7. If each element of a row or column of a determinant is expressed as sum of 2 or more terms, then the whole determinant is expressed as sum of 2 or more determinants. இப்போ இந்த ஃபஸ்ட்டு காலம் பாருங்கள் A1 + M1 A2 + M2 A3 + M3 ரெண்டு டேர்மாக இருக்கா. அப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி எழுதிக்கலாம். A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3ன்னு ஒரு டிட்டர்மினன்ட் ப்ளஸ் M1 M2 M3 B1 B2 B3 C1 C2 C3ன்னு இன்னொரு டிட்டர்மினண்ட்டாக இப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 8. If to each element of any row or column of a determinant the equimultiples of the corresponding entries of one or more rows or columns are added or subtracted, then the value of the determinant remains unchanged. இப்போ வந்து ஒரு A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3ன்னு ஒரு டிட்டர்மினன்ட் இருக்குது. இந்த செகண்ட் ரோவோட Pயை மல்டிப்ளை பண்ணுறோம், தேர்ட் ரோவோட Qவை மல்டிப்ளை பண்ணுறோம், அது மூணையும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ரோவாக மாற்றிடுறோம். இப்போ மாற்றிட்டோம்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ இந்த டிட்டர்மினண்ட் என்ன கண்டுபிடிக்கிறோமோ இதுக்கு டிட்டர்மினண்ட் கண்டுபிடிச்சாலும் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது, அதே தான் வரும். டிட்டர்மினன்ட் A1 = டிட்டர்மினன்ட் A அப்படின்னு தான் வரும்.